ஜெய்ஹிந்த் அண்ட் வணக்கம் நண்பர்களே. இது சிந்து. இந்தியாவின் அண்டை நாடான பாகிஸ்தானின் நிலப்பரப்பு. ஆனால் நமக்கு இது ஒரு நிலப்பரப்பு மட்டுமல்ல, இது நம் கலாச்சாரத்தின் தாயகம். உலகின் மிகப் பழமையான சிந்து சமவெளி நாகரிகம் தோன்றிய தொப்புள் கொடி, அமைதிக்கும் செழுமைக்கும் பெயர் பெற்ற இந்த மண் இன்று உலகின் மிக அச்சுறுத்தலான போர் முனையாக மாறி வருகிறது. இது வெறும் அரசியல் பிரிவு அல்ல, இது ஒரே குடும்பத்தின் பிளவு. இந்த உறவுதான் பதற்றத்தை ஆரம்பித்து வைத்தது. இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் ஒரு முக்கிய அரசியல் பிரச்சாரத்தின் போது எழுப்பிய குரல் இஸ்லாமாபாத் வரை எதிரொலித்தது. அவர் கூறியது, எல்லைகள் நிரந்தரமானவை அல்ல, கலாச்சார பிணைப்புகள் காரணமாக சிந்து மாகாணம் விரைவில் இந்தியாவுடன் இணையலாம். இது வெறுமனே ஒரு பேச்சல்ல, பாகிஸ்தானின் அஸ்திவாரத்தையே உலுக்கிய ஒரு உரிமை கோரல். இந்த ஒரு கூற்று பாகிஸ்தானின் ஆளும் வர்க்கமான இஸ்லாமாபாத் ஆட்சியாளர்களுக்கு பெரும் நடுக்கத்தை ஏற்படுத்தியது. தளபதி ஆசிம் முனிர் தலைமையிலான இராணுவம் உடனடியாக அவசர கூட்டம் நடத்தியது. இந்தியாவின் உரிமை கோரலை அவர்கள் ஆக்கிரமிப்பு முயற்சி என்றும் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடுவதாகவும் கடுமையாக கண்டித்தனர். தங்கள் தாய்மொழியான சிந்தி மொழிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படாதது, வேலைவாய்ப்பில் பாகுபாடு மற்றும் உள்ளூர் வளங்களை மத்திய அரசு சுரண்டுவது போன்ற காரணங்களால் பாகிஸ்தான் அரசின் மீது அவர்களுக்கு அதிருப்தி உள்ளது. சிலர் வெளிப்படையாக சிந்துவுக்கு சுதந்திரமான தேசம் வேண்டும் என்று போராடி வருகின்றனர். இந்தியா உரிமை கோரல் அந்த இலக்கை அடைவதற்கான ஒரு வழியாக அமையலாம் என்று இவர்கள் கருதுகின்றனர். இந்தியாவின் உரிமை கோரல் மற்றும் பாகிஸ்தானின் அணு ஆயுத நகர்வு சிந்து மாகாணத்தை ஒரு போர் முனையின் விளிம்பிற்கு கொண்டு வந்துள்ளது. இது மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதிய அணு ஆயுத சேமிப்புக்கான மையமாக தேர்வு செய்யப்பட்டது சிந்து மாகாணத்தின் மேற்கு பகுதியில் உள்ள கிர்தார் மலைத்தொடர். இந்த அணு ஆயுத சேமிப்பை பாதுகாக்க பாகிஸ்தான் தேர்ந்தெடுத்த உத்தி ஈரானின் உத்தி. ஆம், ஈரானின் ஃபோர்டோ அணுசக்தி நிலையத்தை பின்பற்றி ஆழமான நிலத்தடி சுரங்கங்கள் அமைக்கப்படுகின்றன. சிந்து மாகாணம் இன்று ஒரு போர் முனையின் விளிம்பில் நிற்கிறது என்றால் அது பாகிஸ்தான் தனது பலவீனத்தை மறைக்க எடுக்க முயலும் அவசர முடிவுகளின் விளைவே ஆகும். அமைதி என்பது ஆயுதங்களை மறைப்பதில் அல்ல, உறவுகளை வளர்ப்பதில் உள்ளது. சிந்துவின் எதிர்காலம் இனி அதன் கலாச்சார வேர்களிலா அல்லது அணு ஆயுதங்களின் நிழலிலா? காலம் பதில் சொல்லும். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்கள். நன்றி. ஜெய்ஹிந்த்.